வரைக்கும் வரம் வாங்குறது வரைக்கும் கையை கட்டிக்கிட்டு கூட கும்பிடு போட்டு சாமின்னு நின்னான். வரம் தந்தேன்னு அப்படியே நெஞ்சு அப்படின்னு பரமேஸ்வரா அருள்வாத வட்டனாக வந்து இப்பொழுது பார திறமைசாலியாக செல்கிறேன். எனக்கு ஒரு ரதம் ஒன்று தாருங்கள். அப்பனே அதோ புஷ்பகரத்து பாருங்க. அந்த ரதத்தை ஏறி வர அண்ணே, இந்த உலகத்தை சராசரி ஒரு மனுஷனை பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் நடந்து போகக்கூடியவனுக்கு பையன் சைக்கிள்ல போன ஆசை வரும். லிங்கராஜனுக்கு சைக்கிள்ல போறவனுக்கு பைக்ல போன ஆசை வரும். அந்த மணிக்கு பைக்ல போறவனுக்கு கார்ல போன ஆசை வரும். ஓடிக்காரனுக்கு கார்ல போறவனுக்கு ட்ரெயின்ல போகணும்னு ஆசை வரும். அது சிவா. ட்ரெயின்ல போறவன் ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுவான். நடுவுல இருக்கவன் ஃபிளைட்ல போறவன் கப்பல்ல போகணும்னு ஆசைப்படுவான். அது எனக்கு. ஒரு மனிதனுடைய ஆசைக்கு நிர்ணயமே இந்த உலகத்தில் இல்லை. கப்பல்ல போறவன் எங்க போகணும்னு நினைப்பான், எங்கேயாவது போகணும்னு நினைப்பான். கல்லறைக்கு போகணும். அதுதான் கப்பல்ல போயாச்சு. அப்புறம் எங்க போனா என்ன போ அது உனக்கு கீழே விழுந்துருவாங்க. ஐயா என்ன ஏ பகவானே, அது போலதான் மகடாசுரம் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றமைப்பா என்ன வந்துட்டு கெத்தா நிக்கிறான். நேர வருகிறான். மகிடாசுரனான் மகேந்திரகிரி மண்டலத்திலே வருகிறான். காவி உடைகளை மாற்றினார். ராஜபுடை சோதனையாக மாற்றினார். அரியணையிலே வந்து மறந்தார். மாமல்ல மகிடாசுரனே, மாமல்ல மகிடாசுரனே, மாமல்ல மகிடாசுரனே. லே வாழ்க சொன்ன அவ்வளவு கையை தூக்கு. குழப்பையில நீ வாழ்கை சொல்லாம இருந்தா சொல்லலையோ? அவன் தான் இடையில சத்தம் மட்டும் ஒளிங்க. அப்போ இவன் தானோ குரலை கட்டுனாலும் சப்பி விடான்னு சப்பி வந்தியா? ஆனால் அரியணை அமர்ந்தான் மகளாசுரன் யாருக்கு? மந்திரி. உலகத்தையும் அடைக்காள்வதற்காக ஈசன் அமர வாங்கியிருக்கிறேன். தேவாதி தேவர்களுக்கு அடிமை வேலை செய்வதற்காகவும் 46 ரிஷிமார்களுக்கு அடிமை வேலை செய்வதற்காக ஈசன் அமர வாங்கி வந்திருக்கிறேன். மொத்த இடம் தேவலோகம் தான். திரட்டுகள், பழைய திரட்டுகள், பழைய திரட்டுகள். நான் அமர்லோது போயிடுறேன். எங்க போயிடுறேன் மத்தியா? எங்க போனா கல்வாய்க்குள்ளையா? நான் அமர்லோது வேற அமரலோகத்திலே வந்தான். தேவேந்திரனுடைய சபையிலே அரியாசனத்துல தோரணையா உட்கார்ந்த மாதிரி இந்த தெய்வராஜே கையில இருந்ததை சாட்டி எடுத்து கொத்த போட்டு ஓடி. என்ன தேவராஜன், லிங்கராஜன், ஆமா தங்கராஜன், எவ்வளவு ஒற்றுமை இருக்கு. சரி, அப்போ அந்த சாட்டையை கொண்டு இழுத்து கொண்டு வந்து கொண்டு விட்டாச்சு. எவ்வளவு ஆடக்கூடாது? உறங்காம இரு. அவன் சொன்னே கேட்டா கொஞ்சம் குறைச்சு குடிச்சிருக்கணும். அது நல்லது. என்ன நீ என்ன செடி? அதான் ரோஜா செடியா கனகாம்பரப்பு செடியா? அவனை பிடிக்கிறது பின்னாடி அழுதுங்க. இவன் செடியா? அவன் பேர் என்னது? நானும் எவ்வளவோ பருப்பு பார்த்தேன். இது என்ன தேவேந்திர பருப்பு? இது என்ன சொன்னா தேவேந்திர பருப்புன்னு? சத்தம் போடாத, காலத்திறந்து வருது. இது ஏன் இடம்? என்னுடைய குரல் மட்டும் தான் கேட்கணும். தெய்வலோகத்துக்கு உனக்கு தெய்வலோகத்துல என்ன வேலை? அப்ப நீ தலைவன். தெய்வலோகத்துக்கு அதிபதியாகி நீ இன்னு முதல் மகளனுடைய கோட்டையில் 7வது வாசல் காவலாளி. ஏன் லூசு பையல சொல்லுடு. ஒரு தலைவனா இருந்த தலைவனா இருக்கவை போஸ்டிங் இறக்கும் போது தலைவனுக்கு ஒரு மந்திரியா பதவி. உனக்கு அதுக்கு தகுதி இல்லை. அல்லது ஒரு தளபதியா கொடுக்க. அதுக்கு நீ ஆவாது. இல்ல ஒரு போர் வீரனா கொடுக்க. அதுக்கு நீ ஆவாது. இல்ல ஒரு படை வீரனா கொடுக்க. ஏலே
அதுக்கு மேலே ஆவாது. அதனாலதான் வந்து அங்கே கொண்டு விட்டுருக்கோம். ஆவாது. அதனாலதான் 7வது வாசல்லே நில்லுங்கண்ணா. போயிட்டே இரு. அங்க போயிடாத. ஆமா இதோ இருக்கிறாளே யார் இவள்? யாமனு சொல்லு. வாம் பொண்டாட்டியா? வா ரத்தம் கொதிக்கி அவ இந்த குளத்துல அடிப்பட்ட பாம்பு மாதிரி அந்தாலும் அப்படியே அப்படி பழகி போச்சு அந்த பிள்ளை. சரி இந்த மாதிரி இதனுடைய மனைவி இந்திராணி. அதுதாண்டே உன்னுடைய மனைவி இந்திராணி. இந்த இந்திராணி இந்த முதல் வாசல் காவலாளி. ஏன் என்ன 7வது வாசல் உனக்கு காவல் போட்டிருக்கேன். 6வது கோட்டையில காவல் வைத்தால் சும்மா நேரம் பேசிட்டு கடவுளை இந்த உலகத்துல எந்த கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளையாவது நேரம் போகலன்னு என் பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இதுல நான் ஏதாவது சொன்ன நீ தப்பா நினைக்கிறேன். ஏன் நேரம் போறேன்னு ஒரு ஆம்பளை ஒரு 7:30 போய் 7:30 போவேன். அது தெரியுதா? கல்யாணம் முடிஞ்ச ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி ஒரு 7:30, கல்யாணம் முடிஞ்ச பொம்பளைங்களுக்கு எல்லாம் புருஷன் ஒரு 8 நாளே அது வெட்ட 7:30 ஒரு சமாளிச்சல வெட்ட சமாளிக்க முடியாது. பைய பேச்ச ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அடுத்த கட்ட ஆரம்பிப்பா. இந்த பாருங்க வார ஞாயிற்றுக்கிழமை குழுவுக்கு ரூபா வைக்கணும். நல்ல வாங்கி உங்க வாயில தானே போட்டேன். முடிஞ்சா ஆரம்பிச்சு இன்னும் வார சூரங்குடி ஜங்ஷன் வரைக்கும் ஒரு ஆளை பார்த்து வரேன் எழுப்பிடுது. ஆரம்பிச்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுலாம் விட மாட்டான். ஆமா ஆரம்பிச்சிரும்ல லேஸ்ல விடமாட்டேன். அப்ப நேரம் போலேன்னா பொண்டாடி கிட்ட பேச மாட்டாங்க. என்ன இந்திராணி நீ அவங்க மகளிருடைய சபையிலே ஐயா பேசிட்டு ஒரே ஆள். ஆமா ஒரே ஒரு ஆள் இருக்கான் பொண்டாட்டி கிட்ட 7 திரைக்கு அந்த பக்கத்துல. சரி அவன் தலையே தெரியாத அளவுக்கு திரை மூடி போயிருக்கான். அடடடடா அவன்கிட்ட கேளாம பொண்டாட்டி அப்படியா? அது இப்போம்ல அவன் சொல்ல மாட்டான்ப்பா. அவன் வர்ற அன்னையில இருந்து அவன் பொண்டாட்டிட்ட பேசுவான். பேசிட்டு யார் பொண்டாட்டிட்ட பேசுவான்? ஓ அதைத்தான் இவ்வளவு கம்பீரமா சொல்லிட்டு இருக்கியானா? அவன் அதுக்கு எடுக்கல, நீ பயப்படாத. அவன் இதோ இருக்கிறானே இவன் யார்? இவன் தான் வாயு தேவன் வந்து வாசல தூக்க சொல்லு. அடுத்தால இருக்கானே அவன் யார்? வாயு தேவன் சொல்லுங்க. வாசல தூக்க சொல்லு. வாயு விடுறான். இந்த பக்கத்தோட விடுறேன்னு கேட்டியா? எப்படி? அடுத்தால இருக்கானே அவன் யார்? இவன் வருண தேவன். எப்பா இவன் முத்தம் தூக்கணும், அவன் முத்தம் துளைக்கணும். அதோ இருக்கிறானே அவன் யார்? எப்ப குபேரன்னா ஏழுமலையானுக்கே கல்யாணத்துக்கு கடன் கொடுத்தவன்னு சொல்லுவாரு. அவருக்கு நிலைமை இந்த நிலைமை ஆகி போச்சோடே பாரு. ஐயா குபேரனுக்கு வேசத்தியா தம்பி ஒரு போட்டோ விடு. வேர்ல்டு வந்தோம் ஐயா. சரி அதோ இருக்கிறாரே அவர் யார்? அவனை கொண்டு படிக்கல தீ போடு. நிமித்து போட்டா சனி என்ன பாப்பான்? நான் ஒன்ன பாப்பேன். நீ பாக்கிறது உலகமே பாப்போம். அதனால இவனுக்கு கமதி அது இருக்கட்டும். அதே மறைந்தா மேலும் இந்த மகடாசுரன் என்ன செய்தால் மாறுங்க. மாலை சுமக்கோ தேவர்களை அது கூட சுமக்க சொன்னார். மாலை சுமக்கோ தேவர்களை சொல்லி
செவிட்டோடு அடிக்கிறான். அது மட்டுமா? ஏடா அமரேந்திரா, உன்னுடைய சபையிலே நாட்டியம் ஆடக்கூடிய நடனமாதுக்களை வர சொல். ஊர்வசி ஐயா மேனகா வந்துட்டோம். திலக்குமா என்ன? வாகினி உள்ளதையா? நந்தினி ஆ. சுந்தரி சுந்தரி மீனா ஆ. குஷ்பு ஆ. நக்குமா நல்லது. மரிசா கொரிலா 9 தாரா. நில்லு. இல்ல நீ சொன்ன பேரு ஊர்வசி மேனகை ரொம்ப எல்லாம் தேவலோகத்தில் உள்ள பெண்கள். ஆமா. இந்த பையன் ஒரு பேர் சொன்னா ஏதோ தம்பி சின்னவனே அது என்ன மனிஷா? மரிசா கொரிலா. மனிஷா கொரிலாவா? அரிச்சா சொரில. அரிச்சா சொரிலேனா அது இல்ல. மனிஷா கொரிலா. மனிஷா அது அவங்க எந்த இடத்துல பாத்தீங்க? உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. முதல்வன் படம் இருக்கு பாருங்க. ஆமா முதல்வன் படம். அந்த படத்துல ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. எப்படி ஆடினாங்க? உப்பு கருவாடு ஊற வச்சு சோறு. அந்த அடுப்பு விறகு வேணா அந்த பொடுக்காரன் தூக்கிட்டு உள்ள வச்சிரு. ஏடா டேய். ஆமா அதுக்கு பேரு மனிஷா கொரிலாடால மனிஷா கொரிலா. மனிஷா கொரிலா. சரிதா. சரி நீ ஒரு பேர் சொன்னிய தம்பி அது என்ன பேரு? அக்கா 9 தாரா. 9 தாராவா? இது என்ன ஒரு பேர் தம்பி? அக்கா உங்களுக்கு தெரியாதா? தெரியலையே. 1947ல ஒரு படம் இருக்கு தெரியுமா? என்ன படம்? ஐயாணி ஒரு திரைப்படம். ஐயா படம் 1947ல வந்துச்சா? சரி. அந்த படத்துல சரத்குமாருக்கு இணையாக ஒரு அக்கா நடிச்சாங்க தெரியுமா? உங்களே போல இருப்பாங்க. 1947ல அதுவும் ஐயா படத்துல சரத்குமாருக்கு ஜோடியாட்டி என்ன போல நடிச்சாங்க. என்ன பாட்டு? என்ன பாட்டு? ஒரு வார்த்தை சொல்ல ஒருவர் பாட்டுக்காரன் வண்டியை கொண்டு பார்த்துக்குவான். இன்னைக்கு எரும மாடு பாட்டு இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். ஆமா ஆமா அந்த பாட்டுல வரக்கூடியவங்க உங்களே போல இருப்பாங்களாக்கா? ஏன்னா நீ என்னதான் என்ன போல இருப்பாங்க என்ன போல இருப்பாங்கன்னு அவன் எவ்வளவு தருவானே தெரியாது. உனக்கு ஜிபேக்கு ஒரு 50 ரூபா போட்டு விடுங்க. என்ன அந்த அக்கா பேர் எனக்கு தெரியலையே. நயன்தாரா இருந்தா அவ்வளவு நேரம் 9 தாரா 9 தாரா 9 தாரா விளக்கம் தெரியாக்கும். நல்லது. அதான் 47 இருந்திருக்கா ஐயா. அது சரத்குமாருக்கு ஜோடியாட்டு. ஆனால் சரி அந்த நடனமாதுக்களை எல்லாம் வர சொல்லு. ஐயா நாங்க எல்லாரும் வந்துட்டோம். வணக்கம் ஐயா. எல்லாரும் வந்தவங்க வரிசை அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க? இந்திரனுக்கு வணங்கினா மாதிரி இந்த மகனாசுரனுக்கு கோவம் வந்துச்சு. நேரம் வந்தா இந்திரனுக்கு செவுட்ல நான் மன்னர் சபையில அரியாசனத்தில் இருக்கிறது புறம்போக்கு பையன் ஒன்ன பார்த்து அவ்வளவு பேர் கும்பிட்டு தலைதான். அப்படியா உனக்கு அடிக்கிறதுங்கிறக்கே நான் பேசிட்டு இருக்கேன். ஐயா சொல்லுங்க. எதுக்கு காதை பிடிச்சிட்டு வரீங்க சாமி? வாகினி சுந்தரி 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 சொல்லுங்க. அதானே நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். வேற என்ன செய்ய சாமி? இன்று முதல் உங்களுடைய கரமும் உங்களுடைய சிரமும் இந்த பயணம் பண்ணிடு. யாரு? மகனாசுர மன்னனுக்கு முடியாது. நாங்க இந்த கையும் இந்த சிரமும் இங்கதான் கும்பிடுறோம், அங்க கும்பிட மாட்டோம். வேற பார்த்தான மரேந்திரன் ஆமா விட மாட்டோம்ல. அதோட ஊர்வசி நினைச்சிட்டா ஐயா காலிலே விழுந்துட்டாங்க. அது மட்டுமல்ல சரஸ்வதி வரவழைத்து சங்கீதம் பாட சொன்னார். சரஸ்வதி வரவழைத்து சரஸ்வதி சங்கீதம் பாட சொன்னார். தேவதாசி பெண்கள் எல்லாம் சொன்னார். தேவாதி தேவகளை தேவகளை தேவாதி தேவர்களை சிறையெடுத்தானவரை தரணி நீ உடனடியா சரஸ்வதியை கூட்டிட்டு வா.
ஐயா ஒரு வாரம் லீவ் தாங்க. எதுக்கு உனக்கு ஒரு வாரத்து லீவு? பைபாஸ் ரோட்டுக்கு போகணும். அங்க போய் வண்டி அடி பண்ணணும். பட்டு மேல ஒரு வாரம் போகணும். மேல போய் அங்க டிக்கெட் வாங்கி அந்த அம்மாவை கூட்டிட்டு வரணும். அவ்வளவு தூரம் போட வேற வழி சொல்லு. பக்கத்துல ஒரு குளங்கள். சரி நேரம் பெறலாமோ? சரஸ்வதி தேவி அழைத்து வாருங்கள். எங்கே அந்த மன்மதன்? ஆளே மன்மதன். அவன் எதுக்கு பரப்படணும்? யாரு பின்னாடி இருக்க தபேலக்காரன் தானே? ஆளு எப்படி இருக்காமல அந்த கரகாட்டக்காரன் இடத்துல வரக்கூடிய கவுண்டமணி மாதிரி அப்படின்னா அப்படியா இருக்கான்? நல்லா தான் இருக்கான். சரி ஏ அமரேந்திரா, இந்த நாட்டிய பெண்கள் எல்லாம் முன்னாடி வந்து ஆடணும். சரஸ்வதி தான் பாடணும். சரஸ்வதி பாடணும். மன்மதன் அதுக்கு தாளம் போடணும். இந்த பெண்கள்லாம் நின்று ஆடணும். இந்த சபை அப்படி களை கட்ட வேண்டும். ஐயா நாங்க எல்லாரும் வேஷம் கட்டிட்டு வச்சு மேக்கப் போட்டுட்டு இருக்கோம் சாமி. எல்லாம் காலையிலே போயிட்டோம் இல்லையா? அந்த வேளையில் வேற வருகிறார்கள். பாரு பிடிக்க மாட வச்சிருக்கான். அங்க பிடிக்கணும். வேற சுதி பிடிக்கும். 57 கட்டையில எந்த கட்டையை பிடிக்கன்னு தெரியாம இருக்கேன். ராசலிங்கம் 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 நேர வந்து ஆழவன் ஆழமாக மாட்டவனையும் எப்படி வருகிறார்கள்? தங்க பதுமை ஒன்று சதுராடு ஓடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது. மோகம் திரண்டிருக்கும் சீரல்லவோ மோகினி என்பதிவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திரண்டிருக்கும் சீரல்லவோ மாணவர்களை கொண்ட மலரல்லவோ மூவி மலரை மயக்க வந்த சிலையல்லவோ தங்க பதுமை ஒன்று சதுராடு. பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கல்லில் படித்தெடுத்த வடிவங்களும் கலியை பிளந்து வைத்த கலசங்களும் இந்த கல்லில் படித்தெடுத்த வடிவங்களும் இலையில் மறைத்து வைத்த மலர் பந்தலும் காணும் எவருக்கும் போதை தரும் இதழ் வண்ணமும் கொண்டு தங்க பதுமை ஒன்று சதுராடுது.
பொன்